ஆலயத்தில் 15ஆம் மகோத்சவம் ரதோற்சவம் என்று அழைக்கப்படுகின்ற தேர் திருவிழா இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியிலே வெகு சிறப்பாக பக்தி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அங்கே விநாயகப் பெருமான் முன்னிலையிலே அடுத்து மகாலட்சுமி பெருமாட்டி இடையில் வரும் ரதத்திலே நடுவில் நிற்க இறுதியிலே ஸ்ரீமன் நாராயணன் சக்கர ரூபராக அங்கே பார்த்தனுக்கு சீதை சொன்ன பார்த்த சாரதி அங்கே ரதத்தை செலுத்துவதாக அங்கே மரங்களால் செய்யப்பட்ட சிற்பத்திலே அங்கே காண்பிக்கப்படுகின்ற ரதத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். மெய்யன்பர்களே, ஆலயத்திலே முதன்மைப்படுத்த வேண்டியது அடியவர்களை, தொண்டர்களை. இதனால்தான் அவை பிராட்டியார் தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரியே என்று முடித்திருக்கின்றார். இந்த ஆலயங்கள் முழுவதிலும் இந்த ரதங்களை நகர்த்தி செல்வதற்கு முன்பதாக திருப்பல்லாண்டு பாடுகின்ற ஒரு வளமை இருக்கின்றது. அந்த வளமை ஏன் வந்ததென்றால் சிதம்பரத்திலே ஓடாது நின்ற தேரை ஓடச் செய்வதற்காக சேந்தனால் நாயனாரால் அருளப்பட்ட அந்த திருப்பல்லாண்டு பாடப்பட்டு அற்புதமாக அந்த தேர் நகர்த்ததாக இங்கே வரலாறு பதிக்கின்றது. அந்த வகையிலே இங்கே ரதங்கள் நகர்த்தப்படும் முன்பதாக தொண்டர்களால் திருப்பல்லாண்டு பதிகங்கள் இசையுடன் பாடப்பட்டும் அதன் பின்னரையே ரதமானது நகர்த்தி செல்லப்படும். எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் சக்கர ரூபராக வீட்டிருக்கும் பதிவுறு ஆழ்வார் ஆலயம் ஒரு வைஷ்ணவ ஆலயம். இந்த ஆலயத்திலே வைஷ்ணவ பாரம்பரியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே இங்கு ரதம் நகர்த்தெற்றுவதற்கு முன்பதாக பெரியாழ்வாரால் பாடப்பட்ட திருப்பல்லாண்டு பாடப்படும். ஆனால் அந்த திருப்பல்லாண்டு என்றால் என்ன? இந்த பக்தி மிகுதியால்